கோவை பொள்ளாச்சி அருகே காளியாபுரத்தில் கதிர்வேல் என்பவரின் தோட்டத்தில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு இடத்தில் துர்நாற்றம் வீசியது. அங்கு சென்று பார்த்தபோது ஆண் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது. அதன் கை வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தனர். இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பதும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அவரை கொன்று புதைத்தவர்கள் யார் என்று விசாரணை விரிந்தபோது திடுக்கிடும் உண்மை வெளியே வந்தது. இதற்கு முன்பு ஆழியாறு பகுதியைச் சேர்ந்த சந்திரன் காளீஸ்வரி தம்பதி தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்து வேலை செய்து வந்தனர். சந்திரனின் நண்பர் கருப்புசாமி அடிக்கடி காளீஸ்வரிக்கு போன் செய்து ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. இதை அறிந்து ஆத்திரமடைந்த சந்திரன் நண்பனை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். நைசாக பேசி கருப்பசாமியை வீட்டுக்கு வர வைத்த சந்திரன் அவருடன் சேர்ந்து மது குடித்துள்ளார். அப்போது மனைவியிடம் ஆபாசமாக நடந்து கொண்டது பற்றி கேட்டு வாக்குவாதம் செய்தார். இருவருக்குள் கைகலப்பான நிலையில் கருப்புசாமியை கட்டையால் அடித்து கொன்றார் சந்திரன். மனைவியின் உதவியுடன் சடலத்தை தோட்டத்திலேயே அவசரமாக புதைத்துள்ளனர். போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் வேலையை விட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். பொள்ளாச்சி கோபாலபுரத்தில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர்.